ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. அது கடைசியில் போட்டு வைங்க. எது ஏன் சரியில்லை? இல்லை 11,000 இன்னும் பேசுவாங்கம்மா. ஏங்க நீங்க இதை வச்சுக்கிட்டே நம்ம காலத்துக்கு அது சொல்லுங்க. கேந்திரம் திரிகோணம் ஐயா பொன்னாடை போட்டி வர அதை பற்றி பாடம் நடத்தி சொல்றேன். நீதாழி உலகத்து மறை 4-5 நில நிற்கவே செய்த பாடாத தப வாய்மை மாய்கையால் அன்று மாமுனி மாபாரதம் சொன்னார். ஏழாக மாமேறி வெப்பாகவே வெல்வோர் எழுதிய பிராணனை பணிந்தென்று கூறுவாராமே. 4 நீர் சூழ்ந்த உலகத்தில் ருக்கு யசுர் சாவம் அதில் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களோடு 5ஆம் வேதமாக கருதப்படுவது ஸ்ரீ மகாபாரதம். இந்த ஸ்ரீ மகாபாரதத்தை எழுதும்போது வேதவியாசர் சொல்ல விநாயகர் பெருமான் தன் தந்தத்தை ஒடித்து அதை கோடாக எழுதி பெரிய மலையாக குவித்தாராம் விநாயகர். அப்படிப்பட்ட கல்விக்கு அதிபதியான விநாயகரை வணங்கி இந்த கூட்டத்தின் தலைவராகிய நண்பருக்கும் வணக்கத்தை கூறி இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு என்னால் அந்த விவேகானந்தால் பேசியது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்ததை வைத்தே அதில் உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். இப்ப இங்க எல்லோரும் உங்களுடைய நோட்டை எடுத்து ஒரு 3 கட்டம் ராசி கட்டத்தை அப்படியே வரிசையாக போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு 3 கட்டம் ராசி கட்டம் நம்ம கிரகம் போடாத அப்படியே பிளான் பண்ணி இது அவசியம். இதை வைத்துக் கொண்டே நீங்கள் ஜோதிடம் சொல்வதற்கு ஒரு எளிய முறை. என்னுடைய அனுபவத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஐயா ஒரு 3 கட்டம் போட்டுக்கணும். ஏன்னா சாப்பிட்ட பேப்பர் வாங்கிக்க 3 கட்டம் ராசி கட்டம் போட வேண்டும். மூன்று கட்டம் போட்ட உடனே சொல்லுங்கள்.
இதை கூட நான் காப்பி எடுத்து கொடுத்துருக்கலாம், அப்படின்னால ஈஸியா இருக்கும். போட்டீங்களா ஐயா? இதிலே கேந்திரங்களை இந்த கட்டத்தில் நாம் அமைக்க வேண்டும். உதாரணமாக கேந்திரம் என்பது என்ன சார் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, தெரியுமா? இப்ப மேசராசியில 1 போடுங்க, அடுத்தது 4ஆம் இடம் போடுங்க, அப்புறம் 7ஆம் இடம் போடுங்க, அப்புறம் 10ஆம் இடம் 10ன்னு போடுங்க. 1 7 1 4 7 10 1 4 7 10. இந்த 1 4 7 10 நம்ம ஜாதகத்திலே எல்லாருடைய ஜாதகத்திலையுமே 3 சக்கரங்கள் தான் வரும். 3 சக்கரங்கள் வரும். 3 அதுதான் 3 போட சொல்றேன். அதுல முதல் பாயிண்ட் இந்த சக்கரம், ராசி சக்கரம். இதுல 1 4 7 10. இந்த 1 4 7 10 தான். இது 4யும் அப்படியே ஒரு கோச்சினாலே நீங்கள் எடுத்தால் ஒரு சதுரம் வரும். 1 to 4 4 to 7 7 to 10 10 to 1 அப்படியே ஒரு கேந்திரம். அதான் 4 ஒரு சதுரம் மாதிரி வரும். நினைச்சுக்கிட்டா ஒரு சதுரம் மாதிரி வரும் இல்லையா? இப்போ இது கேந்திரம். இந்த கேந்திரத்திலே 1 4 7 10 தான் கேந்திரம். அதை 4 ஒன்றாக சேர்த்தால் அதுக்கு பேர் கேந்திரம். இந்த கேந்திரம் என்றால் என்ன என்றால், கேந்திரம் என்றால் என்ன? 1 4 7 10. இந்த 1 4 7 10 என்றால் என்ன? இது ஒரு லக்கணத்தில், ஒரு ஜாதகத்தில் 1 4 7 10 என்றால் என்ன? நல்லா சொல்லணும், மற்றவங்க கேட்கறவங்க. ரைட், உட்காருங்க. வெரி குட். அவரை நான் எம்ஏ பிஏ படிச்சிருக்காங்க, பிஹெச் வரைக்கும் படிச்ச ஒரு பெரிய ஜோசியர்களுக்கு நான் பாதநாசம் விட்டேன், ஆரம்ப பாடம். அப்ப அது கேந்திரம் என்றால் என்ன? 1 4 7 10. இந்த 1 4 7 10 என்றால் 1 தான் நம்முடைய உயிர், 4 தான் வாழ்க்கை வசதி, 7 தான் மனைவி, 10 தான் தொழில். 1 4 7 10. இப்ப 4 வாழ்க்கை வசதி, வண்டி வாகனம். 1 4 7 10. 1 உயிர், 4 வாழ்க்கை வசதி, 7 மனைவி, 10 தொழில். அதுல இது மேசத்திலிருந்து ஆரம்பிக்கிற கட்டம். அடுத்தது ரிஷபத்திலிருந்து ஆரம்பிக்கிற கட்டம். இது சரம் என்று கூட போட்டுக்கலாம். 1 2 3 4 போட்டு மேல இது சரவணம் சொல்ல முடியாது, சரவணம் சொல்ல முடியாது. 1 4 7 10 கேந்திரம் தான் ஹெட்டிங், சென்னை தான் ஹெட்டிங் இல்லையா? இந்த கேந்திரம் மேசத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது 2வது கட்டத்துல ரிஷபத்துல 1 போட்டு, அப்புறம் 4ஆம் இடம் இருந்தா 7ஆம் இடம் என்ன 10ஆம் இடம் அது மாறும். 1 ரிஷபம், அதுல 4ஆம் இடம் 2வது கட்டத்துல. ஆமா, முதல் கட்டம் போட்டு வச்சுக்கிட்டீங்களா? அது 2வது கட்டத்துல அதே 1 4 7 10 தான். ஆனா ரிஷபத்துல ஆரம்பிச்சு ரிஷபம், சிம்மம், துலாம், முதல்ல ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இப்ப இந்த கட்டத்துல இது 2வது கட்டமா ஆரம்பிச்சிருக்கோம். அது இது அதே ஹெட்டிங் தான். இந்த ஜாதகருக்கு லக்னம் இந்த லக்னமாக இருந்தால் 4ஆம் இடம் வாழ்க்கை வசதி, 7ஆம் இடம் மனைவி, 10ஆம் இடம் தொழில். அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஒரு கட்டம். அடுத்தது 3வது கட்டம். அது மிதுன ராசி. மிதுனம், கன்னி,
தனுசு, மீனம். இந்த நாளும் கேந்திரம். இது 1 4 7 10. இது 1 உயிர், 4 வாழ்க்கை வசதி, 7 மனைவி, 10 தொழில். அப்போ இந்த 3 கட்டக்காரர்களுக்கு 1ஆம் இடத்துடைய கிரகம் சரி, இது 3 போட்டாச்சு. 3 போட்டிருக்கலாமா? ரைட்டு. இது 3க்கும் ஒரு பொதுவான பலன் தான் இப்ப பேசுறோம். அந்த 1ஆம் இடம் என்பது அந்த ஜாதகனுடைய ஆயுள். ஆயுளை பற்றி இப்ப ஆயுள்னா 1ஆம் இடத்துக்குரிய கிரகம் 1லே இருந்தால் அவனுக்கு ஆயுள் உண்டு இல்லையா? 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 4லே இருந்தால் அவனுக்கு வாழ்க்கை வசதி உண்டாகும். 7ஆம் இடத்து கிரகம் 7லே இருந்தால் அது மனைவினால் லாபம் ஏற்படும். 10ஆம் இடத்து கிரகம் 10லே இருந்தால் அவனுக்கு தொழில் ஜீவனம் நடக்கும். இந்த கட்டத்தை நம்ம எப்படி வேணும்னாலும் தெரிவிக்கலாம். இப்போ ஆனா இந்த 4 பாருங்க, 3 மேசம், ரிஷபம், மிதுனம், இந்த 3ல வந்து நிற்கிறது. இப்ப அதே 10ஆம் இடம் என்று சொன்னமே, அது 1 என்று சொல்லி 4 7 10 இப்படி 12 ராசிக்குமே அந்த கட்டத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆக மொத்தம் நீங்கள் 12 கட்டத்தை இதே போல் வரைந்து அந்த 12 கட்டத்திற்கும் 1 4 7 10 1 4 7 10 போட்டுக்கலாம். அதுல உடைய கிரகத்தை எழுதிக்கலாம். அப்போ 1 கூடிய கிரகம் 1 எந்த கட்டமா இருந்தாலும் கேந்திரம், அது 1 கூடிய கிரகம் 1 இருந்தால் ஆயுள் கட்டி, 4 இருந்தால் வாழ்க்கை வசதி, 7 இருந்தால் மனைவி தன்மை, 10 இருந்தால் தொழில் செய்யப்படும். இது ஒரு உள்நோக்கம். அதாவது அந்த முதல்ல சொன்னது சரராசி, அந்த சரம்னு எழுதிக்கணும். அந்த முதல் கட்டம் மேசம் அதிலே எழுதிக்கலாம். சரம் மேசம் சரம், கடகம் சரம், துலாம் சரம், மகரம் சரம். பாத்தீங்களா? இந்த 1ஆவது கட்டம் சரம், 4ஆவது கட்டமும் சரம், 7ஆவது கட்டமும் சரம், 10ஆவது கட்டமும் சரம். இது எல்லாம் சரராசி. இதெல்லாம் சரராசி. அதே போல 2ஆவது ரிஷபம் திறம், சிம்மம் திறம், விருச்சகம் திறம், கும்பம் திறம் இல்லையா? இது திறம். அடுத்தது உபயத்துக்கு உபயம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இது உபயம். இப்போ இந்த 3 வகைதான் நீங்கள் வேலை கட்டத்தை திருப்பினாலும் இது போலத்தான் வரும். இது போலத்தான் ஒன்று சரராசியில் வரும், இல்லை திரராசியில் வரும், இல்லை உபய ராசியில் வரும். ஆக எப்படியும் நாம் யாருக்கு என்ன லக்கினமோ அந்த லக்கினத்தை கொண்டு என்றும் 4ஆம் இடம் வாழ்க்கை வசதி என்றும், 7ஆம் இடம் மனைவி என்றும், 10ஆம் இடம் தொழில் என்றும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய ஜாதகம் என்று வருகின்ற பொழுது அவன் லக்னம் ஆயுள் கட்டி, அவன் 4 வாழ்க்கை வசதி உள்ளவன், 7 மனைவி நல்லா இருக்கும், 10 தொழில். இது அந்தந்த வீட்டுக்குடைய அதில் இருந்தால் அந்த பாயிண்ட் அப்படியே நடக்கும். அப்படி மாறி இருந்தால் என்ன நன்மை ஏற்படும் என்பதற்குத்தான் இப்ப ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்ப இந்த 1 4 7 10 எந்த லக்னமா இருந்தாலும் 1 உயிர் என்றும், 4 வாழ்க்கை வசதி என்றும், 7 மனைவி என்றும், 10 தொழில் என்றும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது சரமாயிருக்கட்டும், திறமாயிருக்கட்டும், உபயமாக இருக்கட்டும். அங்கே பாதகாதிபதிகள் என்று ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கிறது. இந்த பாதகாதிபதி யார், எப்படி வந்தது என்று, பாதகாதிபதி யார் என்றால் தெரியும் உங்களுக்கு. மேச லக்னம் சரராசிக்கு பாதகாதிபதி 11ஆம் இடம் இல்லையா? திரராசிக்கு பாதகாதிபதி 9ஆம் இடம், உபய ராசிக்கு பாதகாதிபதி 7ஆம் இடம். ஏன் இந்த சரம் திற உபயத்துக்கு மட்டும் 11 9 7 என்று வைத்தார்கள்? இதையே நாம் எல்லாருடைய லக்கணத்துக்கு தான் சொல்ல போகிறோம்.
சரராசி என்றால் அவன் 11ஆம் இடம் பாதகாதிபதியும், சிரராசி என்றால் 9ஆம் இடம், உபயராசி என்றால் 7ஆம் இடம் பாதகாதிபதி என்று யாருடைய இலக்கணத்திலும் அந்த பாதகாதிபதி ஸ்தானத்தை பக்கத்திலே குறித்து கொள்ளலாம் ஜாதகம் பார்த்து போல். அப்ப இந்த ஜாதகனுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் திசையை நடந்தால் அவனுக்கு கண்டிப்பாக பாதகம் ஏற்படும். அதான் பாயிண்ட், அதான் பாயிண்ட். அதனாலதான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்தா நீங்க அதை வந்து பிரிச்சு நீங்க தெளிவா பேசலாம். ஆனால் இப்ப எந்தெந்த கிரகம் நான் எந்த ராசிக்கு சொன்னனோ அவர்கள் அதிலே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த திசைகள் நன்மை செய்யும். அப்படி மாறி இருந்தால் என்ன நன்மை செய்யும் என்பதுதான் ஜாதகத்திலே கொஞ்சம் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்வதை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். அது உங்க புக்கத்திலே நீங்க படித்திருப்பீர்கள், அதனால அதை போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எந்த புக்கிலையும் அது இருக்கும். எது இப்போ நான் சொல்லக்கூடியது. இப்போ 1வது வீட்டுக்காரன் 1லே இருந்தாலும் என்ன, 2லே இருந்தாலும் 3லே இருந்தாலும் எல்லா புக்கிலையும் இருக்கு இல்லையா? ஆனா இங்க நான் சொல்ல போறது அந்த 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இதுக்குள்ள கிரகங்கள் அப்படி மாறி இருந்தால் என்ன என்பது இந்த கேந்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிங்க மற்ற இடத்துக்கு 1ஆம் வீட்டுக்காரன் என்ன 3ல இருந்தாங்கிறது உங்க புக்கில் இருக்கு. அதை நீங்க பார்த்து எல்லாத்தையும் தெரியாது தெரிந்து கொள்ளலாம். இதைதான் அந்த புக்கில் நான் தெளிவாக இருக்கிறேன். என்னுடைய ஜோதிட புத்தகம் அதுவும் பல இடத்துல விற்று கொண்டிருக்கிறது. அதை 2 போஸ்டர் நான் தூக்கிட்டு வரக்கூடாது, 1 தான் எடுத்தாங்க. அது ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் கூட எழுதிட்டா எனக்கு நீங்கள் பே பண்ணீங்கன்னா நான் புக்கு உங்களுக்கு கூரியர் சர்வீஸில் வீட்டுக்கு வந்துடும். மெட்ராஸு கேரளா வரைக்கும் போயிருக்கு இந்த புக்கு. அதுலேயே கூட அட்ரஸ் இருக்கு புக்கில், இது செல்லில். அது எதுக்காகன்னா இப்போ உங்களுக்கு அந்த புக்கு விற்கிறதுக்காக இல்லை, கஷ்டப்பட்டு அந்த மாதிரி எழுதிருக்கிறதால அது உங்களுக்கு பயன்படும் என்று சொல்லுகிறேன். சரி, இப்பொழுது நீங்க அந்த ஏன் பாதகாதிபதி எப்படி எடுத்தாங்க அப்படின்னா மேச லக்கணத்திலிருந்து தான் எடுத்திருக்காங்க. மேச லக்கணத்துக்கு 6ஆம் இடம் யாரு? கன்னி. அதிலிருந்து 6ஆம் இடங்கிறது கும்பம். ஆக மேச லக்கண 6ஆம் இடத்துக்கு சரியில்லாத கட்டத்துக்கு மறுபடியும் திருப்பி 6ஆம் இடம் வந்து கும்பம் ஆகிறது. அதனால்தான் இந்த மேச ராசிக்கு கும்பம் பாதகாதிபதி. அதே போல ரிஷப ராசிக்கு 5ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 5ஆம் இடம் கன்னி. எல்லாம் மேசத்தும் பக்கத்தில் தான். ரிஷப ராசிக்கு கன்னி வந்து 5ஆம் இடம், 6ஆம் காலதேவனுக்கு 6ஆம் இடத்தை தான் எடுக்கணும். அப்ப ரிஷப ராசிக்கு அந்த காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வருவது கன்னி. அந்த கண்ணிலிருந்து மறுபடியும் ஒரு 5ஆம் இடத்தை சொன்னால் எது வருது? மகரம். அது பாரு எத்தனாம் இடம்? 9ஆம் இடம். அதனால்தான் திர ராசிக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி. இது வந்து எப்படி வந்ததுங்கிறதுக்கு தான். ஏன்னா நான் பாட்டு பாதகாதிபதிங்கிறீங்க. அது எப்படி மேசத்திலிருந்து தான் காலபுருஷன்ல எடுத்திருக்கான். காலபுருஷன் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்தா 6லிருந்து மறுபடியும் 6 எடுத்தா 11. ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் கன்னி. அந்த கன்னி வந்து 5ஆம் இடம் பார்க்கிறோம். எப்படிங்கய்யா? 6லிருந்து 6ன்னா அதுதாப்புல 6ஆம் இடத்தை வச்சு நம்ம 6ஆம் இடத்தை பார்க்க போறோம் இல்ல? அது அதாங்க 6ஆம் இடத்துக்கு மறுபடியும் 6 எடுக்கணும்னு கேட்குறீங்களா? அப்புறம் நம்ம 6ஆம் இடத்தை வச்சு 6ஆம் இடத்துக்குரிய கிழமை போய் 6 இருந்தா நன்மை சொல்லுவீங்களா? அதான் அது இப்போ அதான் பாதுகாப்பு. அதே போல உபயராசிக்கு 4ஆம் இடமாகப்பட்டவர் புதன். அவரு அந்த 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அவரு புதன் அதிலிருந்து 4ஆம் இடம் தனுசு வருது. அப்ப அது 7ஆம் இடமாக வருகிறது. அப்ப பாருங்க, அங்க உபயராசிக்கு இங்க 7ஆம் இடம் பாதகாதிபதி. 7ஆம் இடம் பாதகாதிபதி. இந்த சூழ்ச்சிக்காகத்தான் எப்படி பாதகம் வந்தது 11, 9, 4 எப்படி பாதகமா வந்தது என்பதுதான் உங்களுக்கு பாய்வு. இது புரியுதுங்களா? குறிச்சுக்கிறீங்களா? இதை பத்தி எப்படியே குறிச்சுக்கிறீங்களா? எப்படி குறிச்சுக்கிட்டா ரைட், தெரிஞ்சுக்கிட்டா ரைட் இல்லையா? சரி, இந்த பாதகம் இப்படி வந்து இந்த லக்னக்காரனுக்கு பாதக ஸ்தானம் வரும்பொழுது
இப்ப உதாரணம் மேச ராசிக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி என்றால் அது வரக்கூடிய கிரகங்கள் பாதகத்தை செய்யும் என்றால் அந்த பாதகம் 11ஆம் இடத்தில் இருக்கிறது. அது 11ஆம் இடம் அந்த மேச ராசிக்கு மூத்த சகோதரனை குறிக்கும். மூத்த சகோதரனுக்கு சரியில்லை, அவன் உறவி இல்லை என்றும், அதிலே இது மகரத்திலே யார் இருக்கிறாங்க? இல்லை இல்லை இல்லை, நான் 9ஆம் இடம் பாதகாதிபதி இல்லையா? 4க்கு 4ஆம் இடம், 4க்கு 9ல் வரக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு ஏற்றாத போல, அதாவது தகப்பனார் கிரகம் சூரியன் இருந்தால் தகப்பனாருக்கு ஆகாது 9ஆம் இடம். அதே போல 4ஆம் இடத்தில் இருக்கும்போது தாய்க்கு சரியில்லை. இதுதான் அந்த பாதகம். 4ஆம் இடத்திலும் பாதகம், 9ஆம் இடம் தந்தைக்கு பாதகம், 11 சகோதரனுக்கு பாதகம். இதுதாங்க அது பாயிண்ட். அவங்கள பற்றிய கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் பாதகம். மற்றபடி இந்த 1ல் 1, 4ல் 4, 7ல் 7, 10ல் 10 இருக்குமே ஆனால் யாருக்கும் அது அந்தந்த வீட்டுக்குள்ளேயே பலனை கண்டிப்பாக கொடுக்கும். இவ்வளவுதான் பாயிண்ட். புரியுது இல்லையா? அதே போல அந்த ரிஷபராசி ரிஷபராசி, சிம்மம், விருச்சகம், கும்பம் திரராசி, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், உபயராசி. அதோட தான் இந்த 7க்கு 7 பாதகமா வந்தது. மீனத்துக்கு குரு பகை, அந்த மீனத்தில் இருக்க குருக்கு புதன் பகை சொல்றோம்னா ஜாதகத்துக்கு. அங்கே அந்த 7ஆம் இடம் கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும். அவர்கள் அந்த கிரகம், அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகம் சுப நட்சத்திரமாக இருந்தால் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். அவ்வளவுதான். எப்படிங்க? 7வது வீட்டு கிரகம் கொஞ்சம் நல்ல நட்சத்திரத்தில் இருந்தால் அது கொஞ்சம் நன்மை செய்யும் அப்படின்னு நட்சத்திர சாரத்தை எடுத்துக்கொள்ளும். இதுதான் கேந்திரத்தினுடைய பலன்கள், பாதகாதியை பெறக்கூடிய பலன்கள். அடுத்தது இப்போ நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வரேன், ஓரளவுக்கு தெரிஞ்சுங்க. இதில் முக்கியமாக 1, 4, 7, 10 கிரகங்கள் 7ஆம் இடத்திற்கு வருகிற பொழுதுதான் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். மனைவி ஸ்தானத்தினால், கணவன் ஸ்தானத்தினால், கணவனாக ஏழு எடுத்தாலும் மனைவியாக ஏழு எடுத்தாலும் அந்த 1, 4, 7, 10 கிரகங்கள் இந்த 7ஆம் இடத்தில் வருகிற பொழுதுதான் கொஞ்சம் கணவனுக்கும் மனைவிக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அதிலே ஒரு குறிப்பாக சொல்கிறேன், 1வது வீட்டு கிரகம் 1லே இருந்தால் அந்த லக்னாதிபதி அவன் சனியாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும், 1வது வீட்டு கிரகம் 1லே இருந்தால் அந்த ஜாதகனுக்கு ஆயுள் என்று சொல்லியிருக்கிறோம். அதிலே இது ஒரு புது பயன் சொல்லுவாரு. இப்போது 1வது வீட்டு கிரகத்திலே புதன் இருந்தால் 1000 கஷ்டங்கள் நீங்கும். லக்னாதிபதி இருந்தால் கடைசி வரைக்கும் கஷ்டம் நீக்கும். லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் கடைசி வரைக்கும் நன்மை செய்யும். அதிலே புதன் இருந்தால் 1000 கஷ்டம் நீங்கும். அதிலே குறி இருந்தால் சுக்கிரன் இருந்தால் 10,000 கஷ்டங்கள் நீங்கும். அதுல குறி இருந்தால் 1,00,000 கஷ்டம் நீங்கும். இது ஒரு தனிப்பாக எழுதிக்கிறது. லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் கடைசி வரைக்கும் துணையாக இருப்பார். லக்னாதிபதி லக்னத்திலே புதன் இருந்தால் 1000 கஷ்டத்தை நீக்குவார். அந்த லக்னத்திலே குறி இருந்தால் சுக்கிரன் இருந்தால் 10,000 கஷ்டம் நீப்பார். குறி இருந்தால் 1,00,000 கஷ்டம் நீக்கும். அதாவது தான் கூறி பார்த்தால் கோடி என்று நினைத்தார். இது ஒரு ஜென்ரல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், 1 இருந்தால் அவனுக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவனுக்கு பூரண ஆயுசு சுகமான வாழ்க்கை உண்டாகிவிட்ட 1 அவர் 4லே போய் இருந்தால் 1ஆம் இடத்துக்குரிய 4லே இருந்தால் தாய் அன்புள்ளவன், தாயுடைய ஆதரவு உள்ளவன், வீடு மாடு கன்று பால் பாய்க்கும் எல்லாமே ஏற்படும். 1ஆம் வீட்டுக்கு 4க்கு போனால், அடுத்தது 7க்கு போனால்
ஒன்னாவது வீட்டுக்காரர்கள் லக்னாதிபதி 7க்கு போனால் அவன் ஆணாக இருந்தால் கர்வம் படித்தவன், கர்வம் இருக்கும். பெண்ணாக இருந்தாலும் கர்வம் இருக்கும். அப்படி மாற்றிக்கணும். கர்வம் இருந்தவன், ஊர் சுற்றுவான். ஆனால் பெண்கள் மூலம் சொத்து ஏற்படும், அல்லது ஆண்கள் மூலம் சொத்து இப்படி. அதாவது 1வது வீட்டுக்காரர்கள் 7வது வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் சொன்னேன். அதான் 1வது வீட்டுக்காரர்கள் பச்சிலை இருந்தால் அவன் ஜீவன படம் உள்ளவன், தொழில் வசதி உள்ளவன், மாளிகை போன்று வீடு கட்டி வாழ்வான். மாளிகை போன்று 10ல் போட்டான். அப்போ 1வது வீட்டுக்காரர் 7ல் போனாதான் மனைவிக்கு ஒன்றுக்கும் கொஞ்சம் எதிர்பார்க்க இருக்கும். ரைட்டு. அது 4வது வீட்டுக்காரர்கள் 4லே இருந்தால் அவன் சகல வசதிகளும் பங்களா போன்ற வீடு கட்டிலாம் வாழ்வான். 4வது வீட்டுக்காரன் 1ல் இருந்தால், 4வது வீட்டுக்காரன் 4லே இருந்தாலும் சகல வசதியும் பெற்று வாழ்வான். மனைவிக்கு அடிமையாக இருப்பான். வீடு மாற்றி வாழ்வான். 4வது வீட்டுக்காரன் 7க்கு போனால் வீடு மாற்ற வேண்டிய நிலைமை, மனைவிக்கு அடிமை. அடுத்தது 10க்கு போனால், அதாவது 4ஆம் இடம் 10க்கு போனால் வாழ்க்கை வசதி, வீடு வாசல், மாடு பங்களா போன்ற வீடு கட்டி வாழும். இந்த 7ஆம் இடம் ஒண்ணுதான். மீதியெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிரகம் இந்த வீட்டுக்கு போனால் இப்படி இருக்கு, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 7வது வீட்டு கிரகம் லக்னத்தில் இருந்தால், அதாவது ஆண் ஜாதகத்திலே பெண் ஜாதகம் லக்னத்திலே இருந்தால் அவன் ஜீவன பலம், ஜீவனத்துக்கு வழி காண மாட்டான். 7ஆம் இடத்துக்காரங்க லக்னத்துக்கு வந்தா கொஞ்சம் பெண் வீட்டில் வசதி இருக்கும். அதனால இவன் வசதி ஜனம் மட்டும் ஜாலியாக இருப்பான். ஆனால் பெண்ணினால் சுகம் அனுபவிப்பான். அடுத்தது 7வது வீட்டு கிரகம் 4லே இருந்தால் கொஞ்சம் குடும்ப பொறுப்பு உள்ளவன், குடும்ப சந்தோஷமாக வாழும். 7வது வீட்டு கிரகம் 7க்கு வந்தால் மனைவி வீட்டில் அடிமையாக இருப்பான். மனைவினால் நன்மை ஏற்படும். அவன் மனைவி வீட்டில் போய் அடிமையாக இருப்பான், மனைவி நன்மை ஏற்படும். 7வது வீட்டு கிரகம் 7க்கு போனான். 7வது வீட்டு கிரகம் 10க்கு போனால் மனைவினால் சொத்துக்கள் சேரும், ஆடை ஆபரணங்களும் நடக்கும். அடுத்தது 10வது வீட்டு கிரகம் 1லே இருந்தால் தொழிலாதிபதி லக்னத்தில் வரும் பொழுது அவனுக்கு சொத்து சுகம், உயர் பதவி, கல்வி வசதிகள் எல்லாம் ஏற்படும். 10ஆம் இடம் கிரகம் 1லே வந்தால் அவன் கல்வி இருப்பான். பல பாயிண்ட் கொஞ்சம் சேகரிச்சுக்கிட்டா 10 கூடிய கிரகம் 1 இருக்குன்னா அவன் படிப்பான்டா. அப்போ 2ஆம் இடத்துக்கு பார்க்கறது, லக்னாதிபதி பார்க்கறது. அப்புறம் 10ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு வந்தாலே அவன் படிப்பான். அப்போ வேலையும் கிடைக்கும். அடுத்தது 4ஆம் இடத்துக்கு போனால் அவன் மதிப்புள்ள வீடு, வண்டி, வாகனமா வாங்குவாங்கலாம் 10வது வீட்டுக்காரன். ஆனால் 10வது வீட்டுக்காரன் 7க்கு வந்தால் சிக்கல், ரொம்ப சிக்கல். அவன் மனைவி மதிக்க மாட்டான், அவன் கணவனை மதிக்க மாட்டான். 2-3 கல்யாணம் கூட ஏற்படும். 10வது வீட்டு கிரகம் 7க்கு வந்தான். அவன் 10வது வீட்டு கிரகம் 10லே இருந்தால் 2 பேருக்குமே, ஆனால் பெண்ணுக்கும் பெண்ணால் ஆணுக்கும் சமமான வாழ்க்கை, உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, இருவரும் சமமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லுகிறான். இதை வைத்தே 1, 4, 7, 10 வைத்தே இவ்வளவு விஷயங்களை நாம் பேசலாம். இந்த ஓரளவுக்கு நம்ம படிச்சு மெமரி பண்ணிட்டா சரி. இந்த 4வது வீட்டு கிரகம் 4லே இருக்கிறது. அவனுக்கு பல வசதி வாய்ப்புகள் ஏற்படும், அரசாங்க வழி கிடைக்கும், வேலை கிடைக்கும், இப்படி என்று ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். இதுதான் கேந்திரத்தினுடைய 1, 4, 7, 10 கேந்திரத்தினுடைய அந்த கிரகங்கள் அதிலே இருந்தால் உண்மை. அது இந்த 1, 7க்குள்ள 1, 4, 7, 10க்குள்ள மாறி இருந்தால் இந்த 4 கிரகமும் இந்த 4 இடத்துக்கு வரும்போது என்ன செய்வார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டால் அந்த கேந்திரங்களை வைத்தே பாதி பலன்களை நாம் சொல்லிவிடலாம். அடுத்தது இந்த கேந்திரத்தினுடைய சாராம்சம் இதுதான். அடுத்தது திரிகோணம். திரிகோணத்திற்கு ஒரு 4 கட்டங்கள் போட வேண்டும். சாதக கட்டம் 4 கட்டம் போடணும். திரிகோணத்துல 4 கட்டம். அந்த திரிகோணத்தையும் நீங்க எப்படி வேணாலும் எந்த லக்கணத்துல இருந்தாலும் மாற்றி போட்டாலும் 1, 4, 7, 10 தான் ஏற்றுக்கணும். எல்லாம் மேசம்னே நினைச்சிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? வேற கும்பலகணத்துக்காக எடுத்துட்டா 1, 4, 7, 10, 1, 5, 9 இப்படி எடுத்துக்கணும். ஆகையினால இந்த திரிகோணாதிபதிகள் ஜாதகனுக்கு என்ன செய்யும்?
ஏன் அது திரிகோணம் என்று சொன்னார்கள்? அது ஒரு பாயிண்ட். ஏன் இந்த 4 கட்டம் போட்டாச்சு சார். மேசம் 1, சிம்மம் 5, தனுசு 9, 1 5 9, 1 5 9 நம்பர் போட்டு கணக்கு பண்ணா திரிகோணம். அதே போல 2 6 10 2 6 10 ஒரு திரிகோணம். ரிஷபத்திலிருந்து இப்ப மிதுனத்திலிருந்து 3 7 11. ஆமா, 4வது திரிகோணம் 4 8 12, 4 8 12. இது ஒரு திரிகோணம். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்டை வச்சு கூட சில பேருக்கு நம்ம டக்குன்னு ஒரு பேர் அந்த பாயிண்ட் சொல்லலாம். மூணுக்கா 3 7 11, 3 7 11, அப்புறம் 4 8 12. சார் நல்லா தெளிவா படிச்சுக்கிறாரு, சரின்னு சொல்றாரு. சப்போர்ட் பேசினா தான் கொஞ்சம் எதுக்கு சத்தமா பேசுறத. நான் மெதுவா பேசினா நீ சத்தமா பேசணும். அதான் சொல்றேன். சரி 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 சரி. யாராவது எந்த குருமாவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வழிகாட்டினால் அதை கெட்டியா பிடித்துக் கொள்வது யோகம். அது கெட்டியா பிடித்துக் கொள்வது யோகம். ஏன்னா புரியுதாமா? அடுத்து இந்த 1 5 9 இருக்க, இது 3 ஜாயின் பண்ணீங்களே, அது 3 என்ன ராசின்னு சொல்ல முடியுமா? மேஷம், சிம்மம், தனுசு. அது என்ன ராசின்னு சொல்ல முடியுமா? அது மேசம் சொல்லுவீங்க, சிம்மம் சொல்றீங்க, தனுசுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த 3 இந்த ராசியில இது 3 நெருப்பு ராசி. இப்ப இந்த 3 ராசியில ஏன் திரிகோணம் என்று சொன்னார்கள் என்றால், அந்த 1ல் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படியே அந்த 5ல் இருக்கும். இந்த 5ல் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படியே 9ல் இருக்கும். அசுவனி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்தரம், உத்தரம் இல்லையா? இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் இதை கணக்கு பண்ணி பாரு. அவன் தெற்கு ராசி 3, அது இருக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் ஒன்னா இருக்கு. அதனாலதான் இவைகளை ஒன்றாக சேர்த்திருக்கிறாரு. அதே போல 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6 10 வரும்பொழுது அது என்ன ராசி? நிலராசி. முதல்ல நெருப்பு ராசி சொன்னீங்க, 2வது நிலராசி. பூமி ராசி ரைட்டு தான். நிலராசி இல்ல பூமி ராசி, இது அதுவே அது மாதிரி அப்புறம் வரும். இந்த ராசியை உடைக்கணும்ல. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இந்த 6வது வீட்டுல இருக்கு. 6வது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் 10வது வீட்டுல. அது 3 சரியா இருக்கு, இது 3 சரியா இருக்கு, இது 3 சரியா இருக்கு. அப்படியே உட்கார்ந்து நீங்க புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும். அது நிலராசி. அடுத்தது 3 7 11 கொடுத்துருக்காங்களா? அந்த 3 7 11 அது என்ன ராசிங்க ஐயா? காற்று ராசி. காற்று, அதுல உள்ள நட்சத்திரம், இதுல உள்ள நட்சத்திரம், அது உள்ள நட்சத்திரம், இது 3 ஒன்னா இருக்கிறதுனால தான் அது 3 காற்றுன்னு சொன்னார். அது 4ஆம் இடம் என்பது 4 8 12 அது என்ன ராசிங்க? நீர் ராசி, தண்ணீர் ராசி. அந்த நட்சத்திரம் பாருங்க ஒன்னாதான் எப்படிங்க? அதுல குரு இருப்பாரு, சனி இருப்பாரு, புதன் இருப்பாரு. இதுலயும் குரு இருப்பாரு, சனி இருப்பாரு, புதன் இருப்பாரு. அது போல நட்சத்திரங்கள் இந்த 12 27 நட்சத்திரத்துமே இதுல அதிகப்பட்டாங்க. அதாவது 1 2 3 4 திரிகோணம் ஆக்கி 4 திரிகோணத்திலே 27 நட்சத்திரத்தையும் எழுத்தி விட்டார்கள். அதிலே
அந்த 1, 5, 9ங்கிற மாதிரி திரிகோணத்துக்குள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் ஏக நட்சத்திரங்களாக இருக்கும். ஒரே நட்சத்திரங்கள் சாதம் பெற்றிருக்கு. அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. அதை புக்கில் நல்லா பார்த்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி போய் எழுதி கூட வச்சுங்க. அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திரிகோணத்துக்குரிய கிரகங்கள் அதுதான். சரிங்க. இந்த நெருப்பு ராசி அது எத்தனை இருக்கு பாருங்க. என்னையா 3 தான். இந்த நெருப்பு ராசி பிஏ எம்ஏ படிச்சவங்களுக்கு போய் நான் பாடம் எந்த காலேஜிலும் படிக்காத எந்த கிளாஸுக்கும் போகாதுமே நானே படித்து சுயமாக தான் இந்த பாயிண்ட்டுகள்லாம். இந்த பாயிண்ட் எடுத்துப்பாங்க உட்காந்து பேசும்போது மேசம் நெருப்பு ராசி, தனுசு நெருப்பு, சிம்மம் நெருப்பு ராசி, தனுசு நெருப்பு ராசிங்களே, நெருப்பு என்றால் ஒரே நெருப்பு தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 3 நெருப்புக்கும் 3 பேர் உண்டு என்று சொன்னேன். யாருக்கும் தெரியும். அது தத்திருக்கிறேன். மேசம் சுடுகாட்டு நெருப்பு, சிம்மம் அடுப்பு நெருப்பு, தனுசு யாகத்து நெருப்பு. சுடுகாட்டு நெருப்பு அது அதுக்கு தான் பயன்படுது, கெட்டது. அடுப்பு நெருப்பு சமைக்க பயன்படுது. தனுசு நெருப்பு யாகம் செய்து ஒரு வீடு குடி போறது, கல்யாணம் பண்றது, யாகம் பண்றது. அது யாகத்தின் நெருப்பு, அது தெய்வத்துக்கு வந்தது. இந்த நெருப்பை எடுத்து கொட்டு வைத்துக் கொள்வார்கள். அடுப்பு சமைத்து எல்லோரும் சாப்பிடுகிறோம். அந்த மேசராசி நெருப்பை யாராவது பயன்படுத்த முடியுமா? போவாங்க. அதாவது தான் அந்த மேசராசிக்காரன் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சண்டைக்கு வர மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நெருப்பு மாதிரி அதிக நெருப்பு, அவன் அதிக நெருப்பு. அதாவது தான் ராசிக்காரன் அப்படி பேசுவான். இந்த சிம்மராசி அடுப்பு நெருப்புக்காரங்க அவன் தான தர்மம் சோறு ஆக்கி போடுவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல தனுசு ராசிக்காரன் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு குணத்தை அவன் குணத்தை இப்படி இருப்பேன்னு சொல்லணும். தனுசு ராசிக்காரன் என்ன செய்வான்? ஊடு குடி போகிறது, கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் யாகம் பண்ணுறாங்க, கோயில் திருவிழாவுக்கு. அது தெய்வத்தினுடைய நெருப்பு. அது எல்லாரும் வழிபடுவார்கள் என்று நான் சொன்னேன். 3 வகையா பிரித்து சொன்னேன். சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அடுத்தது நிலராசி. நிலராசி ரிஷபம், கன்னி, மகரம். இது 3 நிலராசியும் அந்த நிலம் 3 வகைப்படும் சொன்னேன். நஞ்ச நிலம், புஞ்ச நிலம், கரடு முரடான நிலம். என்ன புரியுதுங்களா? புஞ்ச நிலம் தான் ரிஷபம், கன்னி தான் நஞ்ச நிலம், இங்க 10 மகரம் தான் கரடு மலையும் மலையை சார்ந்த இடங்கள், கரடு முரடான இடங்கள். இதை வைத்து இந்த நிலம் உங்களுக்கு எங்கடா இருக்குன்னு கூட நம்ம சொல்லிடலாம். இது உங்களுக்கு நஞ்ச நிலம், புஞ்ச நிலம், கரடு முரடான நிலம். கரடு முரடான நிலத்தில் தான் ஆடு மாடுகள் வைக்கிறார்கள். நஞ்ச நிலத்தில் விவசாயம் செய்கிறார்கள். புஞ்ச நிலத்தில் மானாவாரி பயிர் செய்கிறது. இது மாதிரி பிரிச்சு வருது. அதுக்கும் பிறகு காற்று ராசி. இந்த 3, 7, 11 தான் காற்று ராசி. காற்று ராசி என்றால் காற்று மட்டும் இல்லை, ஆசை அதிகம். ஆசை அதிகம் உள்ளவங்க தான் இந்த ராசிக்காரன். 3 ஆசை வரும், 7 நிமிஷம் மனைவி மேல ஆசை வரும், அப்புறம் 11 லாபம், எதுக்காவது ஆசைப்பட்டு லாபம் சம்பாதிக்கும். இப்படி ஒரு கணக்கு. அதனால இந்த 3ஆம் இட ராசிக்காரன்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அது காற்று ராசி. அதாவது காற்று ராசியில 3 வகை. மேலே போற காற்று, கீழே வர காற்று, மேலேயும் கீழேயும் செல்லக்கூடிய காற்று. இப்போ மழை பாருங்க, கீழே இருந்து காற்று மேலே போய் மேல இருந்து தண்ணியா கீழே வரும். அது போல நம்ம சுவாசிக்கிற காற்று பிராணவாயு, வெளியே விடக்கூடிய காற்று ஆக்சிஜன் வாயு. அதனால பிராணவாயு, ஆக்சிஜன் வாயு மேலேயும் கீழேயும் செல்லக்கூடிய காற்று என்று சொன்னேன். அதுக்கும் பிறகு இது எதை குறிக்கும் என்றால் ஆசை. இந்த 3ஆவது வீட்டுக்கார ஆசைக்காரன் 7ஆம் இடத்துல போவான். கம்சன், தரகு, ஏஜென்ட், சினிமா நடிக்கிற, அரசியல்வாதி, இது ஆசை பிடிச்ச அலைகிறவங்க அந்த ராசியா இருக்கும். 7ஆம் இடம் துலா ராசி. துலா ராசி வியாபாரம் பண்ணக்கூடியவன். வியாபாரத்தின் மூலம், மனைவியின் மூலம், உறவினர்கள் மூலம், சொந்தக்காரன் மூலம் லாபம் சம்பாதிக்கக்கூடியது. 11ஆம் இடம் லாபம். சகோதரர் மூலியமாக மற்ற மூத்தவர்கள் மற்றும் பெரியவர்களிடத்திலே ஆசை காட்டி அவர்களுக்கு அந்த ஆசையின் மூலமாக பொருள் சேர்ப்பார். இது ஆசை
காற்று என்பது ஆசை ராசி. அடுத்தது 4, 8, 12 என்பது 4, 8, 12 நீர் ராசி. நீர் ராசி. இந்த நீர் ராசி 3 வகைன்னு சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு பாருங்க, அது என்னன்னு கேட்டா ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர். கடகம் ஆற்று நீர், விருச்சகம் ஊற்று நீர், நீளம் கடல் நீர். இதை வைத்துக் கொண்டே தொழிலையும் சொல்லலாம் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஆற்று நீர் விவசாயம் செய்கிறார்கள், ஊற்று நீர் போர் போட்டு தண்ணி எடுத்து குடிக்க பயன்படுத்துகிறார்கள், கடல் நீர் மீன் பிடிக்கவும் கப்பல் ஓட்டும் படகோட்டும் அதை நம்ம பயன்படுத்துகிறார்கள். ஆகையினாலே இந்த நீர்ராசி வச்சு இந்த தொழிலையும் சொல்லலாம். கடகராசிக்காரனை பார்த்து, கடகராசி ஒருத்தருக்கு அமைஞ்சிருக்கு, அவன் நீங்க விவசாயம் பண்ணலாம், நீர் சம்பந்தமான தொழில் செய்யலாம் என்று சொல்லலாம். அதை பார்த்த உடனே அடுத்தது இது போல இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, மேச ராசி நெருப்பு ராசியில 3 வீடு இருக்குது. இந்த 3 வீட்டுக்குடைய கிரகம் செவ்வாய், சூரியன், குரு. இவன் 3 பேர்த்துல ஒரு 2 பேர் ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கான்னு வச்சுக்கணும். அந்த கிரக திசை நடக்கும் பொழுது, குரு திசையோ சூரிய திசையோ நடக்கும் போது இந்த 3 வீட்டுக்கும் உடைய பலன்கள் நடக்கும். அவன் உயிருக்கு இப்போ 5ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, சூரிய திசை நடக்குது, அது அந்த 1ஆம் இடம் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கும், 5ஆம் இடம் குழந்தைகளுக்கும் நன்மை கொடுக்கும், 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தை கொடுக்கும். அந்த ஒரு வீட்டில் இருந்து ஒரு திசை நடந்தாலும் கூட இது 3 லட்சத்துக்கு 1ஆ வருது இல்லையா? அதனால இந்த பலன்கள் எல்லாம் சேர்ந்தே நடக்கும். ஒரு வீட்டில இருந்து ஒரு கிரகம் இருந்தால் இந்த 3 வீட்டுக்கும் நன்மை இருக்கணும். ஆனால் அந்த 3 வீட்டுக்கு சம்மந்தப்பட்டவனா இருக்கணும். அதே போல நிலராசிக்காரர்களுக்கும் 2 வருமானம், 6 வருமானம், 10 தொழில். இதில் யாராவது ஒருத்தர் பலம் பெற்றிருந்தால் அந்த தொழில் மூலம் 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் பலம் பெறும். அதுபோல காற்று ராசியில் இருக்கக்கூடியவன் அவன் ஒரு ஏஜென்ட் தரவு வேலை பண்றவனே, அவனுக்கு 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடத்தின் மூலம் அவனுக்கு நன்மைகள் நடக்கும். ஒரு கிரகத்தில் இருந்து அந்த வெளிநாட்டம் போயிட்டான்னா அப்புறம் 7ஆம் இடம் கொண்டாட்டி வந்து அப்புறம் 10ஆம் இடம் தொழில் நடக்கும். இப்படி அதே போல 4, 8, 12 இதுல 4 வாழ்க்கை வசதியெல்லாம் கொடுக்கும். இருந்தாலும் இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம் பாதிப்பு இருப்பதால் அதுல நஷ்டங்களும் வரும், கஷ்டங்களும் வரும். எதோ செலவுகள் போக மீதி இருக்கும். சம்பாதிப்பது அது சம்பாதிப்பது ஒரு வீடு, செலவை 2 வீடு வரும். அதனால இது சேர்க்க வருமானம் வரும், செலவு வரும். அது அந்த ராசி. அது இதே போல அந்த நீர், நிலம், காற்று, தண்ணீர் ஆகிய இந்த திரிகோண ஆதிபதிகள் யாராவது ஒரு திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது மற்றவர்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மூணு கட்டம் போட்டு அது ஒரு கிரகம் திசை நடக்கும் போது பார்த்தா இப்போது தான் இருக்கும். எனக்கு இப்பொழுது எல்லா திசையும் முடிஞ்சிட்டு சூரிய திசை. எனக்கு இப்போ சுக்கிர திசை முடிந்து சூரிய திசை ஆரம்பித்து இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ எனக்கு 80 வயசு முடிஞ்சு 81 ஆகுது. இது 81 தான் இப்போ சூரிய திசை ஆரம்பம். இது மொத்தம் 6 வருஷம் இருக்கு. இந்த 6 வருஷம் என்னை உயிரோட வைத்திருப்பார் என்பது சோசியத்தை துணிந்து சொன்னால் எனக்கு அப்புறம் 86 வயசு வரைக்கும் பேசலாம். ஆனால் அது இறைவன் கையில் இருக்கிறது. அதே நேரத்தில் பாருங்கள், எனக்கு பாருங்க, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, இப்ப 6வது திசை. 7வது திசை எல்லாருக்கும் மாரக திசை. 6 வயசு வரைக்கும் 6 திசை வரைக்கும் தான் உயிரோடு இருக்க முடியும். 7வது திசையிலும் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் 120 வருஷம் வர வேண்டும் என்றால் 7வது திசையில் ஒரு பாதியாவது சேரும். அவர்கள் ஜாதகம் பலம் பெற்றவர்கள் தான் அவர்கள் பேசணும். ஆனால் நம்ம பேசுறதுல 80 வயசுக்கு தான் பேசணும். ஆயுசு எவ்வளோ 80 சொல்லணும். 85 90 அடிக்க வரும்.
அதான் இப்போ 70 வயசு தவிர போதும் நீ பேசணுமா. இந்த ஜாதக கோட்டில் கூட எழுதிப்பா பாருங்க, ஒரு 7 திசை தான் எழுதியிருப்பான். அது வரைக்கும் நம்ம அந்த திசையை போட்டு வந்து கூட்டி அது 70, 78, 80 வந்தால் அதை போட்டு இது ஆகிடும் அப்படின்னு கூட நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்கணும். அதுக்கு மேலே நம்ம எழுத முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து அன்புள்ள சகோதரன் சகோதரிகளே, இது வந்து சாதாரண அடிப்படை தான். 1, 4, 7, 10 கேந்திரங்கள் இது எல்லாம் சாதாரணமாக நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சிருக்கலாம் அல்லது சொல்லி கொடுத்திருக்கலாம். இப்போ அது உள்ள இருந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் நோன் கேட்டிருக்கிறேன். அது இன்னமும் நிறைய செய்யணும். எப்படி செய்வாங்கன்னா, இப்ப நெருப்பு ராசின்னு இருக்குது. இந்த நெருப்பு ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் அது எதுவாக இருந்தாலும், இது ஒரு பாயிண்ட், நெருப்பு ராசியில இருக்கக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் அது தான தர்மம் செய்யக்கூடிய புத்தி அவனுக்கு வந்துடும். நெருப்பு ராசியிலே ராகு இருக்கான்னு பார்த்தன், அவன் தான தர்மம் செய்வான். அதே போல மனைவி சுக்கிரன், அந்த பொண்ணு தான தர்மம் செய்யும். இந்த தான தர்மம் தான் இந்த நெருப்பு ராசிகள். இதுல வந்து மற்ற கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு தான தர்மம் செய்யணும் முறை எண்ணம் உள்ளவர்கள். அதாவது அந்த 1, 5, 9 ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. 1 லக்னக்காரன், 5 பிள்ளைங்க, 9 பூர்வீகம். அவங்க நம்ம எல்லாமே அந்த தான தர்மத்தை செஞ்சவன் தான் அந்த குடும்பம் மேன்மையாக இருக்கணும். அதுல எந்த கிரகங்கள் உட்கார்ந்தாலும் இந்த நெருப்பு ராசிக்குள்ள செயல்பாட்டுக்குத்தான் அவர்கள் செய்வார்கள். அதே போல நிலராசிக்கு ஒரு கிரகம் போய்விட்டால் அது எந்த கிரகமா இருந்தாலும், இப்ப குருவே நிலராசியில் உட்காந்துருக்கான், அவன் ஓய்ச்சி தான் சம்பாதிக்கணும். ஒரு கலெக்டரா இருக்கலாம், அல்லது பெரிய ஆபீசரா இருக்கலாம், கூலிக்காரனா இருக்கலாம். ஆனா எல்லாரும் நிலராசிக்கு வந்தா உழைப்பு. அது யாரா இருந்தாலும் உழைப்புன்னா காடு தான் ஓட்டுறோம்னா உழைப்பு இல்லை, உத்தியோக மாவட்டம் உழைப்பு தானே. உழைத்து தான் சம்பாதிக்க வேண்டும் நிலராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அது காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வெளிநாட்டுக்கு போதல், புரோக்கர் வேலை செய்தல், சினிமா நடித்தல், அரசல் வைகளும் ஆசைப்பிடிச்ச அடையணும். இவர்கள் அதன் மூலமாகத்தான் அதிலே வந்தக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் அவன் வெளிநாட்டுக்கு போவான், சினிமா நடிப்பான், புரோக்கர் வேலை செய்வான் என்று சொல்லுவான். அதே போல நீர் ராசியில் இருந்தால் அவர்கள் மோட்சத்திற்கு, அது மோட்ச ராசி. பிற்காலத்திலே நாம் மோட்ச ராசிக்கு போகிறோம், அதற்குள் பிள்ளைகளுக்கோ நமக்கு தேவையானதுக்கும் சேர்த்து வைப்பார்கள். அது எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் நீர் ராசியில் இருந்தால் அவர்கள் பிற்கால வாழ்க்கைக்கு ஏதாவது சேர்த்து வைப்பார்கள். ஆக எந்த கிரகமும் பாருங்க எல்லாத்தையும் போட்டு பின்னி பேசி வச்சிருக்கான். நெருப்பு ராசிக்கு போனாலும், நிலராசிக்கு போனாலும், காற்று ராசிக்கு போனாலும், நீர் ராசிக்கு போனாலும் எல்லா கிரகமும் அந்த தன்மையின் மூலமாகத்தான் நாம் வேலை செய்ய வேண்டும். இப்ப இதுக்கு உதாரணம் செய்யணும். இப்ப நெருப்பு ராசி தான தர்மம் செய்வதால் இப்போ ஒரு மனிதன் எந்த வகையில் பிழைப்பான் என்பது ஒரு கேள்வி, பெரிய கேள்வி. உங்களுக்கு கேள்வி, எந்த வகையில் பிழைப்பான்? தர்ம ராசியாக இருந்தால் அவன் தர்மம் செய்யணும் எண்ணத்தில் தங்கிட்ட இருக்கிறத உதவி செய்வான், அல்லது மற்றவர்கிட்ட வசூல் பண்ணி கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு சாப்பாடு ஆக்கி போட்டு உதவி செய்வான். அப்ப அவனை போறத பார்த்துட்டு அவன் யாராவது போறவங்க வரணும்னா என்னப்பா என் கணக்குன்னு ஒரு நாளைக்கு ஆக்கி போட்டு வர 1000 ரூபாய், ஒரு மூட்டை அரிசி தரேன் அப்படின்னு அவங்க கொடுக்கறத என்ன பண்றான், ஆக்கி மற்றவங்களுக்கு உதவி செய்யறான். அப்ப தானம் செய்வதால் மற்றவர்களும் புண்ணியம் பெறுகிறார்கள், அதன் மூலம் இவனும் பிழைக்கிறான், அதை இவர்கள் குடும்பமும் சாப்பிட்டு கொண்டு வாழக்கூடிய வழி செய்கிறான். அதே போல நிலராசியில் இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் உழைத்துதான் சம்பாதிக்க வேண்டும். காற்று ராசியில் இருந்தால் அப்படி, நீர் ராசி இருந்தால் அப்படி, அதுக்குரிய தன்மைக்கேற்ற தொழிலை செய்துதான் அவர்கள் பிழைப்பார்கள் என்று அந்த நீர் நில காற்று நீர் ராசிகள் பற்றி அதிலே வருகிறது. இன்னும் எத்தனையோ உள்ள அதிலிருந்து நோக்கி இருக்கலாம். அதற்கு இப்ப தேவையில்லை. இது ஓரளவுக்கு தெரிந்து கொண்டாலே 1, 4, 7 பார்த்துட்டு 2 பாயிண்ட் சொல்லலாம், 1, 5, 9 பார்த்து சொல்லலாம். அடுத்தது
ஒன்றாவது வீட்டுக்காரங்க எந்த இடத்துல இருந்தா அப்படி, 4வது வீட்டுக்காரங்க அப்படி, அது அது மற்ற எல்லா கிரகத்துக்கும் அதை பாயிண்ட் வரும். 1 கூடிய கிரகம் 12 வீட்டில், 2 கூடிய கிரகம் 12 வீட்டில், 3 கூடிய கிரகம் 12 வீட்டில், அப்படி. அடுத்தது ஒரு வீட்டிலே உதாரணம் மேசராசியிலே சூரியன் இருந்தால் எப்படி, சந்திரன் இருந்தால் எப்படி, அந்த 9 கிரகத்தையும் அதிலே போட்டு எப்படி பேசலாம், அந்த விளக்கத்தான் இந்த புக்கு. கிரகங்கள் 12 வீட்டில் இருந்தால் எப்படி, கிரகங்கள் மற்ற 12 வீட்டுக்கு போனால் எப்படி என்ற விளக்கங்கள் கொடுத்திருக்கிறேன். மற்றும் திசா புத்தி பலங்களும் சொல்லியிருக்கிறேன், யோகங்கள் எழுதியிருக்கிறேன். சாரி சார், இது ஒரே பாயிண்ட். அசவர்க்கம் என்று ஜாதகத்திலே ஒரு கணித முறை இருக்கிறது. அந்த அசவர்க்க கணித முறை பெரிய கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் சுலபமான பாடம் தான். அந்த ஒரு பாகத்தை நீங்கள் தெரிந்து கொண்டாலே ஜோதிடத்தை அப்படி கட்டன்னு கரைஞ்சிட்டு கிடக்குது. அதுக்கு எந்த விதமான இந்த மாதிரி கேந்திரம் தெரியணும் இதெல்லாம் கூட பார்த்துட்டு இருக்க நேரமானாலும் அது ஒரு நாளைக்கு அந்த பாடத்தை நடத்துகிறேன். சார் ஒரு போர்டு ஏதோ வாங்கிட்டு வச்சு அந்த அசவர்க்கம் என்ற கணித முறையை கற்றுக்கொண்டால், ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அது உங்களுக்கு பயன்படும். அந்த பாடம் நடத்தும் பொழுது நீங்கள் தவறாமல் அந்த பாடத்தை கவனித்தால், சும்மா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா கவனிச்சா அந்த கணக்கு ஈஸியாக வந்துடும். அது தலைவிதி அப்படியே நிர்ணயிச்சிடும். உனக்கு புருஷன் எப்படி இருப்போம், மனைவி எப்படி இருப்போம், பிள்ளை எப்படி இருப்போம், கூட்டாளி எப்படி இருப்போம், அடிச்சு பேசிட்டு போயிட்டே இருக்கும். மனைவி எந்த திசையில் வரும், எந்த திசையில் படிக்கலாம், எந்த திசையில் வீட்டுக்கு வாசப்படி, அதையும் பேசும். மனைவி எப்படிப்பட்டவா வருவான், இவ்வளவு விஷயம் அந்த அசவர்க்க கணிதப்படி இருக்கிறது. அதுக்கு வாய்ப்பு இருக்குமானால் அது ஒரு நாளைக்கு கிளாஸ் இருக்கு என்று கூறிக்கொண்டு, இந்த பாடத்தில் ஏதோ உங்களுக்கு புரிந்த வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள், புரியாது ஆராய்ச்சி பண்ணி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் சார்ந்த வணக்கத்தை.